என் மனநிலைமையை நினைச்சு பாருங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுறதே பெரிய விஷயம். அதுவும் நான் கிரஷா நினைச்சிட்டு இருக்க பொண்ணு என் கூட வெளியே வர்றதும் அதோட பெரிய விஷயம். அதோட பெரிய விஷயம் என் கூட நைட் அவுட் வர்றது. அந்த நேரத்துல என் கிரஷை போய் நான் தங்கச்சின்னு சொல்ற என் வாயை நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பைக் ஓட்டிக்கிட்டு வரேன். எனக்கு என் மைண்டுக்கு ஃபுல்லா எல்லா மீம் டெம்ப்ளேட்டும் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. மெரினா பீச்ல ஏறின பொண்ணு என் கூட ராமாபுரம் வர வரைக்கும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு என்னைய பார்த்து. எனக்கு எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பிள்ளைய பத்திரமா வீட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணு பாய் சொன்னேன். அப்புறம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரேடியா போயிடுச்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்து பார்க்குறேன். டிபி இந்த மாதிரி தெரிஞ்சுது. പക്ഷെ நிறைய பேர் கேட்கலாம், அசிங்கமா இல்லைடா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கா உன் கூட இப்படிதான் நீ தங்கச்சின்னு சொல்லுவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேளுங்க. எனக்கே அசிங்கமா தான், எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. நான் அசிங்கமா தான் இல்லைன்னு சொல்லவில்லை, எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. துப்புறீங்களா? ஆனா துப்புறீங்களா? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. ஏண்டா ஏன் போட்டோ செருப்பால் அடிக்கிறீங்க? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. இந்த மாதிரி வேணான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அன்பை பரிமாறிப்போம். நன்றி.